வேண்டாம். நேற்று நேற்று நன்றி ஒரு ஓகே வணக்கம் ஓகே ஓகே யோகா. ஓகே நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள். தொடங்கும். மிக்க நன்றி. இனி உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாமகா டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 197வது அங்கத்தினர். இன்று 19/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி 2ஆம் நாள் இணைந்திருக்கின்றோம். சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆசிரியர் மான் போற்றுவோம் மாதமான அக்டோபர் மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கிறோம். இது பாமகம் டிவி. இன்றைய குரல்: இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்ற திருக்குறளின் விளக்கம். கடவுளது மெய்ப்பொருள் சேர்ந்த புகழை சொல்பவர்களிடத்து அறிவின்மையால் வெறும் பெரிய பாவங்களும் சேரா என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி சென்ற இடமெல்லாம் சிறப்பே கல்வி என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைவருகிறது. சென்ற இடமெல்லாம் சிறப்பே கல்வி என்ற பழமொழி. கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தொடருங்கள். எல்லோருக்கும் நன்றி. நன்றி வந்தா உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். தர்மிகா மட்டும் திரையில் தெரிகிறீர்கள். வணக்கம் மணிமோகன் அவர்களுக்கு உற்சாகமான வணக்கம். மதிய வணக்கம். வணக்கம் தர்மிகா. இன்னைக்கு நாங்க இளையோர் யோகா வாரம் 197வது அங்கத்துல இணைஞ்சிருக்கிறோம். நிறைய பயிற்சி, இருந்து செய்யக்கூடிய பயிற்சி, படத்திலிருந்து செய்யக்கூடிய பயிற்சிகள்ல ஆசனங்களோட செய்ய போறோம். முதல்ல செய்ய போற இந்த பயிற்சியை 10 நிமிஷங்களாக்கி இன்னும் 10 நிமிடங்களுக்கு யோகா ஆசனங்களோட சேர்ந்து செய்ய போறோம். எல்லாரும் தயாரா? நான் என்ன நடந்தது? எனக்கு டாய்ச்ல தான் அந்த தெரியும். முஸ்கக்காற்ற தெரியுமா? அது எனக்கு இருக்குது. தசை பிடிப்பு. எஸ். என்னென்று பிடிச்சது? நேற்று நாங்க ஒரு பிறந்த நாளுக்கு தயார்படுத்தினோம். நாங்க தயார்படுத்திக்க எனக்கு நல்ல நோய் வந்துட்டு அதை யோகா செய்ய போயிடும் விடு. ஆனா அதுக்கு நாங்கள் அந்த ஒரு அசைவு கொடுத்தீங்கன்னா விடுபடும். இல்லைன்னா மாமி சொன்னதுக்கு நீடிக்கும். அது உண்மை. கொஞ்சம் பயிற்சி எடுங்கோ, சின்னதா செய்யணும். நீங்க எங்களோட சேர்ந்து செய்யணும். ஆசனங்கள் பயிற்சிகள் மாதிரி உடலை அசைச்சு கொள்ளணும் என்றது எங்களுடைய விருப்பம். நன்றி நகுல். உற்சாகமான வணக்கம் மணிக்கா. சர்ப்பாசனம், புஜங்காசனம் எல்லாம் செய்ய போறோம். தயாரா? சரி, இன்னைக்கு நிறைய ஆசனங்கள், நிறைய பயிற்சிகள். சிவாஜினி அவர்களும் வந்திருக்கீங்க. வீடியோவை சரியான பக்கத்துக்கு வைங்கும். வணக்கம் மந்திகா. தங்கச்சியை மலைச்சு கொண்டு ஓடி வாங்க கேட்டு பார்த்து போட்டு கொண்டிருந்தவர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். நிறைவில் நீங்களும் ஒரு ஆசனம் செய்து காட்ட வேணும். அன்போடு வேணும். தன்னைக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தலைவை நின்னும் இரும்போம். கொஞ்சம் வீடியோவை நீங்களே புரிஞ்சா போதும். தன்னைக்கு அசைவாரு தெரியும் தானே. என்ன நாங்க டிவியில இருக்கிறபடியெல்லாம் கொஞ்சம் தான். நன்றி. கைகளை இலகுவா பிடித்து உள்மூச்சு வெளிமூச்சு எப்பவும் போல அமைதியா ஆறுதலா ஒரு விஷயம் சொல்றோம். ஒரு தடவை எங்களை பார்க்கல. நாங்க வேற பார்க்குற அளவுக்கு செய்யவும் இல்லை, அதுக்காக செய்யவும் இல்லை. எங்களுக்காக வேண்டி நாங்க செய்ய போறோம். ஓகே, அப்ப விரும்பின மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் செய்யணும். சரியா? அப்ப நிமிர்ந்திருக்கணும். ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பழகினா கணக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 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 கொஞ்சம். சரியா? சரி, நிமிர்ந்திருக்கிறோம். தூரவா இருக்கிறோம். கண்களை மூடி இருக்கிறோம். எவ்வளவுக்கு எங்களுக்கு உள்மூச்சு நிறைய எடுக்க முடியுமோ எடுத்து ஆறுதலா வெளியிடும். அவ்வளவுதான். அண்ணாந்து வாழக்கூடாது. நீர இருக்கும். நீர வணக்கம். அத்விகாவை நினைச்சபடி உள்மூச்சு நிறைய இப்பவே சொல்லிக் கொள்ளும். நான் செய்ய போற இந்த சில பயிற்சிகளும் ஆசனங்களும் என்னுடைய உடம்புக்கு ஏற்ற அளவில் என்னால முயற்சி செய்யற அளவில் மட்டும்தான் செய்ய போறேன். எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேணும். என்னை அதை ஏற்று அது நான் அதை செய்ய வேணும் என்று உங்களை தயார்படுத்திக் கொள்ளும். விரும்பி செய்ய போறீங்க, தொடர்ச்சியா செய்ய போறீங்க, மறக்காம செய்ய போறீங்க. மறக்காம செய்வதில் ஆசனம் மனசுல பதிய போகுது. இந்த உள்மூச்சு வெளிமூச்சு கூட இந்த செய்யற நேரத்துல நிறைய கவனத்துல எடுத்து அதை நான் திடமா ஆறுதலா அமைதியா செய்வேன் என்று ஆழமான உள்மூச்சு நிறைய எடுத்துட்டு அமைதியா மெதுவா வெளிமூச்சு.
எப்பவும் போல கைகளை உதறி உடலை ஒரு அசையொன்று அசைவொன்று அசைச்சு துள்ளி எழும்ப போன்றோம். நிமிர்ந்திருந்து கைகள் அப்படி அசைச்சு ஆடி துள்ளி உதறி கேட்கலாம். மேல தூக்கி கீழே தூக்கி பக்கவாட்டுக்கு தூக்கி கால்களை பின்ன குதறி முன்ன குதறி என்றா நாங்க தோப்பகரணம் போட போறோம். அதற்குரிய பயிற்சி. காலை பக்கவாட்டு குதறுங்கோ, முன்ன குதறுங்கோ, பின்ன குதறுங்கோ, அப்படி நின்றதுக்கா துள்ளி விடுங்கோ, தத்திகா. சரி, இப்ப நாங்க தோப்பகரணம் ரெடி. கீழே இருக்கிறது இருக்கைக்கு மூச்சு விட்டு கொண்டு எழுந்தேக்க மூச்சு எடுத்து அவ்வளவுதான். ரெடி. காலை இறக்கி பிடிங்கோ, நல்ல கைய முன்னுக்கு விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் கைகளை உதறி காலையும் மகக்குது மூச்சுல காலையில். சரி, இப்படியெல்லாம் மனதை துள்ளி எல்லாம் செய்துட்டு பிறகு நேர நின்று கொஞ்சம் காலாட்ட வச்சு கழுத்துக்குரிய பயிற்சி. எல்லாருக்கும் தெரியும். முன்னுக்கு குனிஞ்சு நேர. இதுல முன்னுக்கு குனிய கூடாது. தலை மட்டும்தான் கீழே, கழுத்து பகுதியை மட்டும் வளைச்சு, கழுத்து பகுதியை மட்டும் வளைச்சு மேல. அப்ப ஆடாம நிக்கணும், நிமிந்து நிக்கணும், மூச்சில கனம் இருக்கணும். குடியேக்க மூச்சை விட்டபடி களத்தை மட்டும் முடியணும். களத்தை மட்டும் நிமித்தி அப்படியே அண்ணாந்து பார்க்கணும். மூச்சு எடுத்துக்கொண்டு மூச்சு எடுத்துக்கொண்டு சரி பாருங்க. கண்ணை மூடி கழுத்தை மட்டும் அசைக்கணும். ஆறுதலா செய்யுங்க. கழுத்துல பிடிச்சால் சரியா வலிக்கும். வலி எங்களுடைய பயிற்சிகளை வெறுக்க வச்சிடும். அதனால மெதுவா செய்யணும். அதே மாதிரி வலது பக்கம் அப்பவும் கழுத்து மட்டும்தான், உடம்பு இப்படி திரும்ப கூடாது. நேர நிக்கணும், கழுத்தை மட்டும் வலது பக்கம். பிறகு வலது இடது, வலது இடது. மூச்சில கவனம் செலுத்துவோம். அப்படியே ஆறுதலா வலது பக்கமா ஒரு வலை. அதிகம் கழுத்தை மட்டும், உடம்பு ஆடாதபடி பார்த்துக்கணும். இடுப்பில இருக்கணும். கழுத்தை மட்டும் வடிவா ஆறுதலா சுத்தணும். அதே போல இடது பக்கம் திரும்பணும். இடுப்பில கை வச்சிருக்கணும். கழுத்தை மட்டும் வளைச்சு சாதாரண மூச்சில சுத்தணும். உடம்பு ஆடக்கூடாது. சரி, அதுக்கும் ஆறுதலா மெதுவா செய்யணும். கழுத்துக்கு நொந்து போயிட்டு அவசரப்பட்ட திரும்பின வேண்டாம், நொந்துட்டோம். சரியா நோவும். சரி, இப்ப கையை இறக்கி பத்தி பிடிச்சு நிமிந்து நின்று கொண்டு நேர பார்த்து கொண்டு இறக்கி சுத்தணும். கையை இறக்கி பத்தி பிடிச்சு 1 2 3 4 5. இனி பின்பற்றமா 1 2 3 4 5. சுத்தின கையை கொண்டு வந்துட்டு பிள்ளை வச்சுட்டு மற்ற கையை இறக்கி பத்தி பிடிக்கிறோம். 5 அடி நிமிந்து நிற்கிறோம். நேர பார்க்கிறோம். 5 அடி கட்டி 1 2 3 4 5. அதே மாதிரி பின்பக்கம் 1 2 3 4 5. சிறப்பு. இது கூடிய நேரம் நீங்க செய்யலாம். சரி, அதுக்கு முதல் விருப்பமா பயிற்சியில் எடுப்பதற்கு 5 நிமிஷம் செய்யும். காலை தோல் மூட்ட அளவுக்கு நீர அகலமாக வச்சுட்டு கைகளுக்கு நீர முன்னுக்கு நீட்டிட்டு இடது பெருவிரல வலது விரல்களால் பத்தி பிடிச்சிட்டு கைகளை மடக்கிட்டு இப்படி திரும்ப 1 2
3 4 5 6 7 8 9 10. இதுக்கு நாங்க நேர நிக்கிறோம். தோல் மூட்டு அளவுக்கு நேர, பாதங்கள் அகலமா வச்சிருக்கிறோம். கைய வடிவா நேர நீட்டுறோம். விரலை பொத்தி பிடிக்கிறோம். அப்படியே கால திருப்பக்கூடாது. பாதம் அப்படியே வச்ச இடத்துல இருக்கும். அப்படியே இருந்து கொண்டுதான் இவ்வளவு திருப்பக்கூடாது. கால் திருப்பக்கூடாது. 1 2 3 4 5 விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். ஆடாம நேர நின்று செய்யணும். விளங்கினதா இருக்கும். சரி, இப்ப நாங்க அதே மாதிரி வட்டம் போட போறோம். காலை நேர வச்சிருக்கிறோம். நிமிர்ந்து நிக்கிறோம். மூச்சுல கவனம் செலுத்துறோம். பெரிய வட்டம் ஆறுதலா போறோம். நோக்கடிச்சிடக்கூடாது. 2 3 பெரிய வட்டம் தான். 4 5 6 7 8 9 10. அதே போல மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 எழுத போறோம். 8 முன்பக்கத்தால 8 எழுத போறோம். அவந்திகா செயல் செய்யுங்க. பின்பக்கத்தால 8 எழுத போறோம். வாழ்த்துக்கள். அதே கைகளை கொண்டு வந்து முழங்கால வச்சு கொஞ்சமா இருந்து பட்டணும். முழங்காலுக்கு 1 2 3 4 5. அதே மாதிரி மற்ற பக்கம் நேர பார்க்கணும். 1 2 3 4 5 6. அதை நிறைவு செய்துட்டு இந்த கால் விரல்கள் எப்பவும் நடக்க போறோம். புதிய தூக்கி கொண்டு நடக்க போறோம். பார்வையை நேர வச்சிருக்க போறோம். கையை திறந்து கூட்ட போறோம். சாதாரண கொஞ்சம் இருக்க போறோம். அவ்வளவுதான். விரல் நழும்பிட்டு பார்வை நேர, கை திறந்து கூட்டி குதிக்கால தூக்கிறபடி சாதாரண மூச்சில நிற்கிறோம். நகுல் எல்லாவற்றையும் கவனத்தில் இருக்கிறார். சரி, இப்ப நாங்க குதியில நடக்க போறோம். குதிக்கால் விரலை தூக்கினபடி குதிக்கால். இப்ப பக்கவாட்டுக்கு நடக்க போறோம். சாதாரண மூச்சு. இப்ப உள்காலுக்கு நடக்க போறோம். இப்ப நாங்கள் ஜம்ப் துள்ளி கையெழுப்போம். இப்படி ஒரு பயிற்சி செய்யப்போம். இப்படி காலை விரிச்சு காலை விரிச்சு 1 2 3 4 5 6 7 8. இதை நாங்க எவ்வளவு வேகத்துக்கு செய்யறோமோ அவ்வளவு வேகத்துக்கு செய்யலாம். சரியா? இப்படி செய்யலாம். காலை விரிச்சு பூட்டி விரிச்சு சிறப்பு. அப்படியே கையில் அடிக்க போறோம். முன்பக்கமா 1 2 3 4 5. அதே பின்பக்கமாக 1 2 3 4 5. வாழ்த்துக்கள். அப்படியே கீழே குனிய போறோம். அப்படியே பின்ன காலை இடைவெளி வைக்க போறோம். இடுப்பிலகை வைக்க போறோம். மூச்சை வச்சு கொண்டு கீழே குனிவோம். அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ பின்னுக்கு வரையலாம். சரி, மூச்சை விட்டுக்கொண்டு கீழே இவ்வளவு முடியும்னா இவ்வளவு போதும். அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு மேல 5 எண்ணிக்கைக்கு தொடர்ச்சியா மெதுவா. சரியா? மூச்சு விட்டுக்கொண்டு 1
2 3 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள். இதற்கு விளங்கி இருக்கும். இப்ப நான் சொல்லியிருந்தேன் குப்பரப்படுத்த நிலை, புஜங்காசனம், சர்ப்பாசனம் எல்லாருக்கும் நினைக்கிற நிச்சயமா குப்பரப்படுத்த நிலை படுத்திருக்க இப்படி மேல பார்க்கணும், காலை சேர்த்து வைக்கிறோம், கால் சேர்த்து மேல பார்க்கிறோம், கைகள் மார்பகத்துக்கு பக்கத்துல வைக்கிறோம், அழுத்த கீழே நல்லா குனிஞ்சு எடுத்துட்டு குனிஞ்சு ஆறுதலா நிமிர்ந்து வரும், கால் சேர்த்து ரெடி, மார்பகத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு மேல பார்க்கிறோம், பாருங்க இவ்வளவும் போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு சின்ன பேர் நெத்தியை கொண்டு வந்து அந்த கழுத்துக்கு மேல கழுத்தை சரிச்சு கைகளுக்கு மேல நெத்திய வையுங்கோ. சாதாரண மூச்சு ரெடியாகி கொள்ளுங்க. மறுபடியும் கைகளை பக்கத்துல வைங்க, மார்பாத்து பக்கத்துல மெதுவா கழுத்தை உயர்த்தி பாருங்க, காலை சேர்த்து வச்சுக்கொண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே குனிஞ்சு இந்த கைகளுக்கு மேல நெற்றிய வைக்கும். சாதாரண மூச்சு. சரி, இது புஜங்காசனம். அப்படியே சர்ப்பாசனம் அப்படி வரும். அப்படியே கைகளை பக்கத்துல வச்சு கொஞ்சம் ஊண்டி மெதுவா இவ்வளவு மலர்ந்தினாக்கா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆறுதலா மூச்சு விட்டபடி கீழே குனிஞ்சு வந்து அதே கைகளுக்கு மேல நெத்திய வைக்கும். சாதாரண மூச்சு இருந்துட்டு மறுபடியும் பக்கவாட்டுக்கு வந்து கால்களை சேர்த்து வச்சுட்டு அப்படியே புஜங்காசனத்துல இருந்து சர்ப்பாசனம். இவ்வளவுதான். அடி வயிற்று பகுதி மட்டும் நிலத்துல படும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே குனிஞ்சு கைகளை மேல நெற்றியை கொண்டு வந்து இப்பது சாதாரண மூச்சு. விளங்கினதா மணிக்கா? சரி, பொருட்கா செய்து காட்டுங்க. சர்ப்பாசனம், புஜங்காசனம், சர்ப்பாசனம். ரெடி? குப்புறப்படுத்திடுங்க. அவந்திகா, அத்மிகா. குப்புறப்படுத்தல காலை சேர்த்து வையுங்க, கைகளை பக்கத்துல வையுங்க, மார்பாத்து பக்கத்துல காலை சேர்த்து வச்சு சாதாரண மூச்சோட கொஞ்சம் கழுத்தை உயர்த்தி பார்க்கறது, பார்வைய மேல வச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இனி அப்படியே கைகளுக்கு மேல கொண்டு வந்து நெற்றிய வச்சு ஒரு ரிலாக்ஸ் மாதிரி உள்மூச்சு வெளிமூச்சு விட்டு எடுத்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து கைகள் பக்கத்துல வச்சு சர்ப்பாசனம். அப்படி இன்னும் கொஞ்சம் அடி வயிற்று பகுதி மட்டும் எங்களுக்கு நிலத்துல படும், உண்மையிலும் போடும். அப்பவும் கால்கள் சேர்த்து வச்சிருக்கோம். உங்க தரணிகா முடிஞ்ச அளவு கைகளை ஊண்டி எழுமுங்க.
தனியா கைகளை அவ்வளவுதான். அடிவயிறு படணும். காலை சேர்த்து வைக்கணும். 1 அத்விகா 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே பாருங்க. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். இது இப்ப செய்தது நாங்க வணிகா புஜங்காசனத்திலிருந்து சர்ப்பாசனத்துக்கு போறோம். புஜங்காசனத்துக்கு கொஞ்சம் தான் வணிகம். பக்கத்துல கையை வச்சுட்டு காலை சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் இந்த கழுத்து பகுதி மட்டும் இழுவிண்டா காணலாம். சர்ப்பத்துக்கு கொஞ்சம் அடி வயிற்று பகுதி எழும்பி கொஞ்சம் மேல உயரணும். அடி வயிற்று பகுதி நிலத்துல பரவணும். நெஞ்சு பகுதி மேல் நோக்கி பார்க்கணும். பார்வை அப்பவும் மேல பார்க்கணும். அதுக்கு அந்த கை ஊண்டி எழும்பலாம். எவ்வளவு அதுனா கால் சேர்த்து இருக்கிறதுல நம்ம இருக்கும். அவ்வளவுதான். அதோட சேர்த்து நாங்க செய்யக்கூடிய ஆசனம் அர்த்த சலாசனம். நாங்க சலபாசனம் செய்த நாங்கள் அர்த்த சலபாசனம் செய்யல. அர்த்த சலபாசனம் எல்லாராலையும் செய்ய முடியும். ஒரு கால் மட்டும் அரவாசி என்றதுல முதல்ல அந்த குப்பரப்படுத்திட்டு கையை இப்படி பொத்தி அடி வயிற்று பகுதியை கீழே கொடுத்துட்டு நாடி எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு 2 காலையும் தூக்கினாங்க வணிகா. அது சலபாசனம். இப்படி வரும். இன்னைக்கு செய்ய போறது ஒரு கால் குப்பரப்படுத்திருக்கிறோம். கையில இப்படி பொத்துறோம். அடி வயிற்று பகுதி கீழே கொடுக்குறோம். எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு காலை தூக்குறோம். இது சலபாசனம். இன்று நாங்க செய்ய போறது ஒரு கால். அப்போ நாடி கீழே, கைகளும் அடி வயிற்று பகுதியில இருக்கும். உதவி இப்படி படுத்திருப்போம். கையை கீழே வச்சிருப்போம். பொத்தி வச்சிருப்போம். இல்லதான் நாடி கீழே, கைகளை பகுதியில அடி வயிற்று பகுதியில, வலது கால் அல்லது இடது கால் உங்களோட வசதிப்படி. ஆனா வெட்டுக்கிளி ஆசனம் இல்லை. ஒரு காலை குத்தி வைக்க கூடாது. அப்படியே ஒரு காலை மட்டும் எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மேட்டு வாரக்கிட்டு கைகளை எடுத்து மீண்டும் நாங்க நெட்டியை கொண்டு கைகளுக்கு மேல வைக்கணும். சாதாரண மூச்சு. இப்போ மற்ற கால் செய்ய போறோம். குப்பரப்படுத்திருக்கிறோம். கைகளை இறுக்கி பொத்தி பிடிக்கிறோம். அடி வயிற்று பகுதி கீழே வைக்கிறோம். அடி வயிற்று பகுதியில முதல் இடது கால் தூக்கினோம். இப்ப வலது ரெடி. நாடி நிலத்துல இவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா காலை கொண்டாந்து கீழே இறக்கி கைகளை தளர்த்தி கொண்டு சேர்த்துட்டு கைகளை நெத்தியை கொண்டு கைகளுக்கு மேல வச்சு ரிலாக்ஸ். சாதாரண மூச்சு. விளங்கினதா? தரணியாக்கு விளங்கினதா? மணிக்கா ஸ்வாதினியக்காக்கு ஸ்வாதினியக்கா விளங்கினதா? என்னால முடிஞ்ச அளவு செய்த. என்ன ஆசனம் செய்து நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப செய்தா வயிற்றுக்குள்ள கைய வச்சுட்டு என்ன செய்தி அது செய்தீர்கள்? வயிற்றுல வைக்கிறது, அடி வயிற்று பகுதியில வைக்க வேண்டும். புஜங்காசனம். தர்ணியா சரியா வாடிமாமி சொன்னது? இல்ல புஜங்காசனம். அர்த்த சலவாசனம். அர்த்த சலபாசனம். அவந்திகா சரியா சொல்றது? முன்னுக்கு இங்க முன்னுக்கு அர்த்த சலபாசனம் தான் நாங்க இப்ப செய்ததாங்க. சலபாசனம் செய்து காட்டுறீங்களா ஒருக்கா? சலபாசனம் தரணிகா, அவந்திகா, அத்விகா சலபாசனம் செய்து காட்டுங்க. என்னென்று பேரும் போன வாரம் செய்தோம். 2 காலையும் சேர்த்து தூக்குறது. முதல்ல ஒரு கால் செய்தாங்க. குப்பரை படுத்திருந்து காலை சேர்த்து வச்சுட்டு கைகளை அப்படி பொத்தி பிடிச்சிட்டு அடி வயிற்று பகுதியில உதவியா கீழே கொடுத்துட்டு நாடிய முன்னுக்கு வச்சுட்டு 2 காலையும் முடிஞ்சளவு தூக்குறது. பாப்பா அவந்திகா ரெடி? 2 காலையும் தூக்கணும்.
ரெண்டு கால். தரணிகான முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வாணிகா வேற அவந்தியா உங்களுக்கு விரைவில் நினைக்கிறேன். கவனி ஒருக்கா தரணிகாக்கு விளங்கினதா? ஓ, ஆனா எனக்கு தூக்க முடியாது. சரி, முயற்சி செய்யுங்க. ஒரு முறை பாருங்க. இங்க பாருங்க, இப்படி இருக்கிறோம். அப்படியே போய் குப்புற படுத்துருக்கிறோம். படுத்துட்டு 2 காலையும் தூக்குறது. இப்ப என்ன செய்யறோம்னா 2 காலையும் முதல்ல ஒன்றா சேர்த்து வைக்கிறோம். கையை இந்த விரலை பொத்தி பிடிக்கிறோம். நாடி எல்லாத்துக்கு வைக்கிறோம். அடி வயிற்று இருக்க பகுதிக்குள்ள பொத்தின கைகளை வைக்கிறோம். 2 காலையும் உயர்த்துறோம். தரணி, you can do. செய்து பாருங்க. இவ்வளவுதான் வெறும் பெய்த ஆறுதலா கைகளை எடுத்து எழுப்புவேன். முயற்சி செய்து பாருங்க. இப்ப களை சேர்த்து வச்சு கூட இப்ப வாழ்த்துக்கள். முயற்சி செய்ய முடியும். சரியா? கஷ்டம் இல்ல. செய்ய 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 முடியும். 2 காலையும் சேர்த்து தூக்குறது. ஒவ்வொரு கால் செய்துட்டீங்கன்னா தரணிகா, பிறகு 2 காலையும் சேர்த்து செய்யலாம். சரியா? வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு நாங்க மணிமோகன் அவர்களுக்கு வந்ததா? இது கொஞ்சம் கஷ்டமா மற்றது வந்தது. அர்த்த சிலபாசனம். அது இப்ப சிலபாசனம் செய்ய கஷ்டமானாக்கள் அர்த்த சிலபாசனம் செய்யலாம். நான் இந்த பேர்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆசனமே இருக்கா? சரி, வாழ்த்துக்கள். வாதினி அவர்களுக்கு இப்ப விளங்கிட்டதோ? கைகளை வயிற்று பகுதியில கொடுக்குறையில அடி வயிற்று பகுதியில உதவியா கொடுத்து நாடிய வச்சுட்டு தூக்க வேணும். இன்னைக்கு நாம செய்ய போற ஆசனம் வண்ணத்தி பூஜ்ஜி ஆசனம். வண்ணத்தி பூஜ்ஜி ஆசனம் நாங்க நிறைய நாள் இந்த பயிற்சியில விட்டுட்டோம். அது ஒரு நல்ல பயிற்சி. அந்த பயிற்சி நிறைய நாங்க செய்தாதான் இந்த ஆசனங்களை வடிவா நாங்க கொண்டு முடியும். வண்ணத்தி பூஜை செய்ய முதல் ஒரு கால் முன்னுக்கு வச்சு ஒரு கால் பின்னுக்கு வைப்போம், தெரியுமோ? அந்த பயிற்சிக்கு ஒரு முழங்கால் நோகடிக்காம மெதுவா செய்யணும். முழங்கால் நோகடி வாழ்த்துக்கள் தரணிகா, அவரைவா தெரியுது. ஒரு கால் முன்னுக்கு வைக்கிறோம். மற்ற வலது கால் முன்னுக்கு வச்சீங்கன்னா வலது காலின் குதிக்காலோட இடது காலின் முழங்கால் இருக்கு. அப்ப நிமிந்து இருக்கிறார். 2 முழங்காலையும் இந்த கைகளால பிடிக்கிறார். நல்ல வடிவா நிமிந்து இருக்கும். அதே மாதிரி மெதுவா மாத்தி மற்ற கால் போக இடது கால் முன்னுக்கு, இடது காலின் குதிக்கால் அடியோட வலது காலின் முழங்கால் நிமிந்து இருக்க. சாதாரண மூச்சு. இப்ப நாங்க திருப்ப மறுபடியும் வலது காலை முன்னுக்கு வச்சு வலது கால் குதியோட இடது காலை முன்னுக்கு வச்சு நாங்கள் வலது காலின் முழங்கால் இருக்குதான், அதுக்கு பக்கத்துல இந்த கைகளை கொண்டு வந்து வச்சு நெத்திய கொண்டு வந்து முட்டோம். ரெடி? இப்படி வச்சிருக்கிறோம். இப்படி வச்சு குனிஞ்சு நெத்திய முட்டோம். அந்த மூலையோட முட்டோம். சரி, இவ்வளவு. அப்படியே நிமிந்துட்டு இந்த காலை கொண்டு வந்து மாறி இடது காலை முன்னுக்கு வச்சு இடது காலின் முழங்காலோட வலது கால் முழங்கால வச்சுட்டு இந்த முழங்காலுக்கு கொஞ்சம் திரும்பி மூலையா நெத்திய கொண்டே முட்டோம். கைகளை இங்க பக்கவாட்டுக்கு வச்சு உதவிக்கு எடுத்து அப்படியே மெதுவா குனிஞ்சு நிலத்துல முட்டோம். ஆனா பிருஷ்ட பாகம் பின்னுக்கு தூக்கக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம். மெதுவா இப்படியே எழுப்புறோம். சரி, அதுக்குரிய பயிற்சியா ஒரு தடவை. இதுதான் இந்த பயிற்சி. பயிற்சி எப்படி வேணும்டா மறுபடியும் மாத்தி வச்சுட்டு, இது கொஞ்சம் சொல்ல கஷ்டமா இருக்கும். பயிற்சியில எடுத்தீங்கன்னா முழங்காலுக்கு கால்களுக்கு அவ்வளவு நல்ல பயிற்சி. சரி, அவந்திகாவும் சேர்ந்து செய்யணும், அத்விகாவும் சேர்ந்து, 2 பேரும் சேர்ந்து. இப்போ வலது காலோட முன்னுக்கு இருக்கிறோம். கைகளை இவ்வளவு குனிஞ்சு குனிஞ்சு எழும்புறோம். கவனம் செய்துட்டு முற்றம் எழும்புறோம். முற்ற வரைக்கும் முட்டையிலன்னா அந்த வரைக்கும் போயிட்டு பயிற்சியை எடுத்து வச்சுட்டு பயிற்சியா செய்தோம்னா பிறகு இந்த வயிற்று பகுதி வந்து விட்டு கொடுக்காது சில பேருக்கு. அப்ப அதை விட்டு கொடுக்குற மாதிரி தரணிகாவும் நீங்களும் இப்படி செய்துட்டு இந்த பயிற்சியை எடும்போது அப்படின்னா முன்னுக்கு வலதுகா வச்சிருக்கிறோம். இந்த கையை உதவிக்கணும், ஹெல்ப் எடுத்துட்டு இப்படி கிட்ட போயிட்டு வாங்க மேல. 1 2 நேரி பக்கத்தை நோகடிக்க கூடாது. அதே நேரம் பிருஷ்டபாகத்தை தூக்கி வைக்க கூடாது. அது வச்சு இருந்த இடத்துல இருக்கவன்
இப்படி இருக்கிறோம் கவனிங்க, இப்படி இருக்கிறோம் 5 எண்ணிக்கை செய்கிறேன். 1 இவ்வளவு போதும். 2 3 4 விளங்க 5 இவ்வளத்துக்கு வந்துட்டோம். பேந்தொருக்கு அப்படி எடுத்துட்டு இப்படி முன்னோக்கி குனிஞ்சு போய் நிலத்துல முட்டி பார்க்க தண்டை போல வரும். பிறகு ஆறுதலா எழும்பி செய்யலாம். இவ்வளவு. இப்ப மற்ற காலுக்கு 5 எண்ணிக்கை செய்து நிவர்த்தி செய்ய போறோம். இப்படி இருக்கிறோம், கைகளை உதவிக்கு எடுக்கிறோம். 1 2 3 4 5 இப்படி இப்படி செய்துட்டு ஒரு ஏரியா நம்ம நிமிர்ந்து இருந்துட்டு இப்படி மூளைய வச்சுட்டு முன்னோக்கி குனிஞ்சு போய் மெதுவா நிலத்துல தலைய வைக்கிறோம். பிறகு மெதுவா எழும்பின வேண்டாம். இத பயிற்சிக்குள்ள வரும். சிறப்பு. விளங்கினதா? இது எப்பவும் நீங்க இந்த பயிற்சி பண்ணாத்தி பூச்சி மாதிரி பயிற்சி எடுக்கும்போது அரணிக்கா எல்லாரும் சரி அவ்வளவு நல்லது. இந்த பயிற்சி எவ்வளவுக்கு முன்னுக்கு வைக்க முடியுதோ காலை அவ்வளவு தூரம் வச்சு நீங்க செய்யுங்கோ என்றது இந்த வாழ்த்துக்கள். நீங்க செய்வீங்க. இப்ப எல்லாரும் பண்ணாத்தி பூச்சிக்கு மாறப்போறோம். காலை நல்ல அகலமா அகலமா அகண்டு வைக்கிறோம். தானே கொஞ்சம் பக்கவாட்டுக்கு வாங்க. காலை பிடிச்சு கொள்ளுங்க. இங்க நான் சொன்ன காலை நீட்ட சொல்லி காலை நீட்ட சொல்லி நிஜமாவே தெரியுது இல்லை. காலை நீட்டிட்டு முடிஞ்சல அப்படிங்கோ பிடிச்சு பாருங்க. தொட்டு தொட்டு பார்த்து விட்டுட்டு 2 காலையும் ஒண்டா சேருங்கோ. வண்ணாத்தி பூச்சிக்கு கைகளை முன்னுக்கு கோர்த்து விரல்களை ஒண்டா கோர்த்து காலுக்குள்ள எவ்வளவு கிட்ட எடுக்க முடியுமோ இழுத்து நிமிந்திருந்து வண்ணாத்தி பூச்சி. 1 சாதாரண மூச்சு. 2 3 4 5 6 7 8 9 10 சாதாரண மூச்சு. கால்களை நீட்டி தளர்த்தி கொள்ளுமோ. காலை முன்னுக்கு நீட்டி ஆட்டிக்கொள்ளுமோ. இன்னொரு 10 எண்ணிக்கைக்கு காலை சேர்த்து வச்சு பிட்ட இழுத்து கைகளை கோர்த்து பிடிச்சு கால்களை கோர்த்துட்டு எவ்வளவு கிட்ட எடுக்க முடியுமோ இழுத்துட்டு நிமிந்திருந்து நீரை பார்த்து கொண்டு 10 எண்ணிக்கை சாதாரண மூச்சுல 1 2 3 நிமிந்திருந்து 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள். சாதாரணமான மூச்சு. அப்படி என்ன செய்வோம்? பக்கவாட்டுக்கு ஆடுகிறோம். 1 இங்க 2 3 மெதுவா 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள். சரி. இப்ப தரணிக்கா வெட்டுக்கிளி ஆசனம் இருக்கா செய்து ஆட்டுங்க. அப்படி வரும் வெட்டுக்கிளி. வாழ்த்துக்கள். மெட்ட பக்கம் மெட்டக்கால். வாழ்த்துக்கள். நகுல் கவனிக்கிறார் இல்ல. சரி, வாழ்த்துக்கள். அவந்திகா யோக முத்ராசனம். யோக முத்ராசனம். சரி, ரஜினி மாமி சொல்றேன் செய்யுங்க. பத்மாசனம் போடுங்க. பத்மாசனம். கைகளை விசைக்கு பின்னாடி கட்டிப்பிடிங்க. நிமிந்து முன்னோக்கி பார்த்து நெத்திய கொண்டு போய் நிலத்துல வைங்க. என்ன ஆசனம் இது? மெதுவா அளமுங்க. யோக முத்ராசனம். வாழ்த்துக்கள். மாணி மாமி
அர்த்தகடியாசனம். கீழே அர்த்தகடியாசனம் கீழே இருக்கணும். நின்றபடி படிச்சிருந்தோம். ஓகே ஓகே ஓகே. அர்த்தகடியாசனம் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், இவர்களுக்கு தெரியாது. இப்படி நின்று கை ஒரு பக்கம் இந்த பக்கம் படுத்து காதோரம் கையை கொண்டு வாங்குவாங்க கிட்டவா. இது அர்த்தகடியாசனம். நகுல் தரணிகா அவதிகா பாருங்க. என்னுடைய உன்னிக்கு போடு. ஓகே பரவாயில்ல, அதுக்கெல்லாம் முடிக்கணும். சரியா? இது அர்த்தகடியாசனம். அதே மற்ற பக்கத்துக்கு மற்ற பக்கம் கால் சேர்த்திக்கணும். சிறப்பு, வாழ்த்துக்கள். இது அர்த்தகடியாசனம். சிவாஜினி அவர்கள் ஒரு ஆசனம் செய்து காட்ட முடியுமா? உங்களுக்கு விரும்பியா? ஆனந்த சயனாசனம். அது காலை பிடிக்க வேணும். சிவாஜினிக்கு காலை பிடிச்சு செய்ய வேணும். காலை பிடிச்சு கொண்டு வந்து ஆனந்த சயனாசனம். சிறப்பு, வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். நன்றி எல்லாருக்கும். ஒரு ஆசன பயிற்சிகள் இருக்கிறீங்க. அத்விகா, நீங்க ஒரு ஆசனம் செய்து காட்ட போறீங்களா? ரஜினி மாமிக்கு ஒரு ஆசனம், உட்கட்டாசனம் செய்து காட்டுங்க. உட்கட்டாசனம், உட்கட்டாசனம். அத்விகா, உட்கட்டாசனம். எழும்பி இப்படி இருக்கிறாரு. அவ்வளவுதான். வாழ்த்துக்கள் அத்விகாக்கு. சிறப்பு, நன்றி. இப்ப நாங்க நிறைவுக்கு வருவோம். சிறப்பு. இப்ப நாங்க ஆசன பயிற்சியில செய்து முடிச்சு சாந்தியாசன பயிற்சி. கண்களை மூடி சாந்தியாசனம் செய்யறார்கள். சாந்தியாசனம் நிமிந்து படுத்து கைகளை மேல விரிச்சு வச்சுட்டு கண்களை மூடிட்டு அப்படியே ரிலாக்ஸ். அவ்வளவு இறுக்கி எல்லாம் பிடிக்காம இருக்கிறவர்கள் நிமிந்து சாதாரண மூச்சுல உள் மூச்சு வழி மூச்சு எங்களுடைய உடல் உறுப்புகள் உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளோட பேசுற நேரம். தரணிகா, கைகளை பக்கவாட்டுக்கு நிமித்தி வைக்கணும். பக்கவாட்டுக்கு தரணிகா. தரணிகா, பக்கத்துக்கு நீட்டி நிமித்தி வைக்கணும். நிமித்தி மேல பார்க்கணும். கால்கள் சேர்த்து உங்களோட உள்ளம் குதிக்கால இருந்து ஒவ்வொரு அங்கங்களாக நினைச்சு கொண்டு வாங்குவோம். எல்லாம் நான் நல்ல கெட்டிக்காரன், நல்ல கெட்டிக்காரி. என்னோட உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமா இருக்குது. எந்த வலியோ நோவோ இதுவும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளையும் என்னுடையதாக முயற்சி செய்து அத்தனை சந்தோஷங்களையும் நான் அனுபவிக்க முடியும். அதுக்காக என்னுடைய உடல் ஒத்துழைப்பு தருது. ஒரு இடமும் வலியோ ஒன்றுமே இல்லை. எனக்கு அவ்வளவு சுறுசுறுப்பாயும் அத்தனையும் ஆரோக்கியமா இருக்குது என்று உங்களுடைய உடல் உறுப்போட ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக நினைச்சு கொள்ளுவோம். குதிக்காலுடைய மேல் பகுதி, கணுக்கால், முழங்காலக்கூடிய கீழ்ப்பகுதி, தொடைப்பகுதி, விஷ்டபாகம், நாடி, தண்டுவடம், எங்களுடைய முதுகில உள்ள அத்தனை உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் நினைச்சபடி முதுகு, கழுத்து, விரடி, தலை மண் உள்ளுக்கு இருக்கிற அத்தனை எங்களோட உடல் உறுப்புகள் உங்களுடைய எல்லாவற்றையும் நினைச்சு காதுகள், கண்கள், நெற்றி, பற்கள், உங்களுடைய முகுத்துவாரங்கள், கன்னங்கள் எல்லாவற்றையும் நினைத்து அப்படியே தொண்டைக்குழி பகுதி, நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சு பகுதியுள்ள உள்ளுறுப்புகள், வயிற்றுள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் நினைத்து தொடைப்பகுதி, முழங்கால் பகுதி ஒவ்வொன்றாக எங்களுடைய கைகள், புஜங்கள், நகங்கள், உள்ளங்கைகள் எல்லாவற்றையும் நினைத்து மெதுவா முழங்கால்கள் எல்லாம் நினைத்து கால்களுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, கணுக்கால்களுடைய முன்பகுதிகள், உங்களுடைய பாதங்கள், சின்ன விரல்ல இருந்து எல்லா ஒவ்வொரு விரலையும் நினைத்து எல்லாம் நல்ல உற்சாகமா இருக்கு. அத்தனையும் நல்ல சிறப்பா இயங்கி கொண்டிருக்குது. நானும் அத்தனையும் சிறப்பாகி கொண்டிருக்கிறேன். நானும் சேவை செய்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல நோயோ வெளியோ இருந்தா அது என்ன விட்டு போயிட வேண்டும் என்று இந்த பேர்களால ஆட்டி திறத்திட்டோம். இல்ல நான் என்னால அதை சரி செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோட செய்து கொள்வேன் என்ற உற்சாகத்தோட இடது பக்கம் திரும்பி படுத்து நிமிந்து கண்களை முடினபடியே கைகளை எடுத்து உள்ளங்கைகளை உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி
இரண்டாவது தடவையாக கண்களுக்கு ஊற்றி நிறைவாக ஒட்டி ஓடி வந்து இணைந்திருந்த பாமுக இளையவர்களுக்கும் மருமகனவர்களுக்கும் சிவாஜினேஸ்வரன் அவர்களுக்கும் பாமுக தளத்திற்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் யோகா 198 நினையும் வரை நீங்க எல்லாரும் நல்ல வடிவா செய்திருந்தீங்க, சிறப்பா செய்திருந்தீங்க. அதிகா அவந்திகா தொடர்ந்து வகுப்பில வடிவா சொல்றது கேட்டு இதுல நேரடியில இணைஞ்சிருக்க வேணும். அவர்களுக்கான அந்த பக்கத்தையும் நான் அடுத்து சொல்ல வேணும் என்றது உண்மை. அவந்திகா அதிகா கவனத்தில் இடுங்கோ, சேர்ந்து செய்யுங்கோ. இப்படி வந்தா நீங்க செய்ய வேணும், சரியா? அதை கேட்டு நகுல் நீங்க எங்களை பக்கம் நிமிந்தே பார்க்கையில என்ன காரணம் என்று தெரியல. நிறைவுல ஒரு வார்த்தை என்னென்ன ஆசனங்கள் செய்தோம் நாங்கள் அங்கு அறிய உங்களோட வாயால கேட்க ஆசையோட தர்ணிகா வாழ்த்துக்கள் மொழி முயற்சிக்கு தொடர்ந்து பயிற்சியில ஈடுபடுங்கோ அப்படின்னு கேட்டு அதிலிருந்து சிவாஜினி அக்கா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. எப்படி செய்வீங்க கெட்டிக்காரி வாலிமுகன் அவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் இணைந்து கொள்வோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். நகுல் சொல்லுங்க, என்னென்ன ஆசனம் செய்தோம்? என்னென்ன ஆசனம் செய்தோம்? இந்த நிலை ஆசனத்தை செய்து இருக்கிறீர்கள். அதில் பத்மாசனம், புஜங்காசனம், இத்துடன் போன பரத்த ஆசனங்களும் செய்தது. தரணிகார ஆசனம் செய்தவர், வாணிமாமி ஒரு ஆசனம் செய்து காட்டியிருந்தவர், அவந்திகா ஒரு ஆசனம் செய்து காட்டியிருந்தவா, சிவாஜினி அவர்கள் ஒரு ஆசனம் செய்து காட்டியிருந்தவர். நகுல் தரணிகா சொல்லுங்க, வாணிமாமி என்ன ஆசனம் செய்து காட்டியிருந்தவா? ஏதோ லைக் அந்த எனக்கு பேர் வடிவா சொல்ல தெரியல. அர்த்தஹடி ஆசனம், கோணாசனம் மாதிரி அர்த்தஹடி ஆசனம். ஒரு கையை கீழே, கோணாசனம் 2 கையும், அர்த்தஹரியாசனம் ஒன்றும். அவ்வளவுதான். சரி, வாழ்த்துக்கள். அப்போ அவந்திகா செய்த ஆசனம் என்ன ஆசனம்? உக்கட்டாசனம். அவர் அத்விகா. அவந்திகா செய்த பத்மாசனம் போட்டு அவந்திகா இது செய்தவ பாருங்க, ஃபாரன் போட்டுட்டு என்னத்துல முட்டுறது என்னது இப்போ தரணிகா சொல்லி இருந்தேன். எனக்கு யோகமுத்ரா ஆசனம் செய்திருந்தவர். சிவாஜினி அவர்கள் செய்து காட்டினது மணியக்கா தெரியும். அது ஆனந்த சயனாசனம். ஆனந்த சயனாசனத்துக்கு கால மேல உயர்த்தி கையை பிடிக்கிறதா இல்லை? காலை போட்டுட்டு இப்படி இல்லை கனத்துல வைக்கிறது இல்ல, தலையை அப்படி கொடுத்துட்டு தலையை இப்படி கொடுத்துட்டு கைய பெருவிரல இப்படி கோர்த்து பிடிக்கும். ஆனந்த சயனாசனம். ஆனா அது என்ன ஆசனம் அப்படின்னா, அப்படி பக்கவாட்டுல படுத்துட்டு நாங்க ஊர்ல படுப்போம், இப்படி கணத்துல கைய வச்சு இப்படி வரும் பாரு, இப்படி இருக்கிறோம், இப்படி படுத்துக்கிறோம், இப்படி நேராக்குறோம், இப்படி காலை பிடிக்கிறோம் பெரியவர்களால, இப்படி அதான் ஆனந்த சார். ஓகே ஓகே, சரி அந்த காலத்துல எனக்கு தெரியவில்லை. இல்ல தெரியும், விளங்குது. ஓகே, அதான் ஆனந்த சார். அதான் நீங்க செய்திருந்தா கையை பிடிக்காம செய்திருந்தவர். வாழ்த்துக்கள். அதுக்கிடையில நாங்க மகராசனமும் கொண்டு வந்திருக்கலாம். புஜங்காசனம், சர்பாசனத்துக்கு மகராசனம் மணி வாங்கி தெரியும். கையை வச்சு நேரி விளைவு நேரி கேட்டபடி செய்யலாம். தரணிகா சொல்லுங்க. நாங்களும் விடைபெறப்போம். நன்றி வணக்கா. மிக்க மிக்க நன்றி எல்லோருக்குமே. நன்றி தர்ஜினி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம்.